ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அதிமுக கட்சி என்ன நிலைமையில இருந்துச்சு, இன்னைக்கு அதிமுகவோட கட்சி என்ன நிலைமையில இருக்கு, இன்னைக்கு அதிமுகவோட கட்சி இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் பாஜக தான்னு பாஜகவையும் மோடி அவர்களையும் விமர்சித்த திருமாவளவன் அவர்கள். விசிக சாதி கட்சியா, திருமாவளவன் அவர்கள் சாதி தலைவரா? இதுக்கு சமூக ஊடகங்கள்ல வந்த விமர்சனம் என்ன? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்ப ரீசெண்டா திருமாவளவன் அவர்கள் எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்காங்க. எஸ்ஐஆருங்கிறது ஒரு கூட்டு சதி. அது மோடி அவர்கள் மற்றும் தேர்தல் ஆணையத்தோட கூட்டு சதியால நடக்கிறது. இந்த எஸ்ஐஆரை உடனடியா நிறுத்தணும், தேர்தல் ஆணையத்தோட அறிவிப்பையும் தடை செய்யணும், இதுக்காக நாங்க வழக்கு பதிவு தொடர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கட்சியோட விவகாரத்துல யாருமே அமித்ஷா அவர்களா இருக்கட்டும், மோடி அவர்களா இருக்கட்டும், யாருமே தலையிடல. ஆனா இன்னைக்கு அதிமுகவோட உள்கட்சி விவகாரத்துல அமித்ஷா அவர்கள் தலையிடுறதுக்கு காரணம் என்ன? எடப்பாடி அவர்கள் தான். எடப்பாடி அவர்கள் பாஜகவோட கூட்டணி வச்சதுனாலதான். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கூட அமித்ஷா அவர்களை போய் சந்திச்சு வந்ததுக்கான காரணம் எங்களோட உள்கட்சியிலே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு அதை பத்தி பேசுறதுக்காக தான் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காருன்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ திருமாவளவன் அவர்கள் எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன, அதுக்கு சமூக ஊடகங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப எஸ்ஐஆர் வந்துச்சுன்னா இறந்து போனவங்களோட பேரை நீக்கிடுவாங்க, அதை வச்சு கள்ள ஓட்டு போட முடியாது. அப்போ திமுகவுக்கு ஆதரவா தானே நீங்க இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கீங்க, மக்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா விசிக சாதி கட்சி, திருமாவளவன் அவர்கள் ஒரு சாதிய தலைவன் அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல சொல்றதா அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான கட்சி கிடையாது, மக்களுக்கான, மக்களோட நல்லதுக்காக செயல்படக்கூடிய ஒரு கட்சி தான் விசிக கட்சி அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க கூட இருக்கவங்களை பத்தி நாங்களே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல தாக்குதல் நடத்தினாங்க, இப்ப ரீசெண்டா வழக்கறிஞரை தாக்குதல் நடத்தினாங்க. இந்த மாதிரி தான் உங்க கூட இருக்கவங்க இருக்காங்க. நீங்க மக்களுக்காக இது வரைக்கும் எல்லாம் நல்லது செஞ்சீங்க, கடைசி வரைக்கும் 2 சீட்டுக்காக திமுகவுக்கு நீங்க அடிமையா இருக்கீங்க அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் எஸ்ஐஆர் எதுக்குறது, திமுக கள்ள ஓட்டு போட முடியாம போயிடும் அப்படிங்கிறதுக்காகவா? திருமாவளவன் அவர்கள் சொன்னதை பத்தி உங்க கருத்து என்ன? அதிமுக கட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.